சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்துடைய எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு, "பரவால்ல ரோகிணி, உனக்கு எங்கடா டக்கு டக்குன்னு பொய் சொல்ல தெரியுதோன்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். பரவால்ல, எல்லாமே உங்க அம்மா கிட்ட இருந்து தான் உனக்கு வந்திருக்கு போல இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. மீனா, "என்ன சொல்றீங்க?" "ஆமா ரோகிணி, நீ சொல்லிக் குடுத்தத விட அவங்க பல மடங்கா பேசியிருக்காங்களே. அதனால தான் நான் சொல்ல வரேன். ஆனா நீ சொன்ன மாதிரி கிறிஷ எப்படியாவது உன் புருஷன் கூட பழக வச்சு நீயே கிறிஷிய பத்தின விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி இல்லாட்டி கண்டிப்பா நானே எல்லார்கிட்டயும் எல்லா விஷயமும் சொல்லிடுவேன். உனக்கு இன்னும் 1 மாசம்தான் டைமு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி இருந்துட்டு, என்ன மீனா இப்போ வந்து டைமிங் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? மனோஜ் கண்டிப்பா கிறிஷை ஏத்துக்கிற வரைக்கும் நான் இந்த உண்மையை அதுக்குள்ள சொல்ல முடிஞ்சா நான் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு நீங்க மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம பார்வதியும் சிவனும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்தோன்னே விஜயா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. நீங்கள் இன்னும் அடங்கவே இல்லையா? உங்களுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரோகிணி இருந்துட்டு, சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயமா நீங்கள் என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேற எதுக்கு, அந்த கிறிஷ் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. அதனால அந்த பையனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரோகிணி கிட்ட ஒரு பிளானை வந்து சொல்றாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.